ஹலோ கைஸ், இன்னைக்கு அள்ளி போட்ட சிக்கன் மாதிரி அள்ளி போட்ட சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். எவ்வளவு நேரம் டைம் ஆகுதுன்னு டைமோட கேல்குலேட் வச்சு செக் பண்ண போறேன். இப்போ கரெக்டா 11:56 ஆகுது. டைமர் செட் பண்ணிருக்கேன். நேரம் ஆகுது ஏன்னா இன்னும் நான் அரிசியும் ஊற வைக்கிறேன். எதுவும் பண்ணல. இதுல 2 கப் எடுத்திருக்கேன். 300 கிராம் மாதிரி வரும். ஆல்ரெடி சிக்கன் 1/2 கிலோ வாங்கி கிளீன் பண்ணி எடுத்து வச்சேன். அரிசி ஊற வைக்க போறது இல்ல, அப்படியே ராவா தான் செய்ய போறேன். இந்த தண்ணியை வந்து நான் செடிக்கு விடுவேன், அதனாலதான் சேவ் பண்ணிக்கிறேன். அரிசியை 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்ப சும்மா தண்ணி ஊத்தி வச்சிடறேன் உரமா. இந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ற நேரம் மட்டும் அது இருக்கும். வெங்காயம் வந்து 5 எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 கப்பு தண்ணி வைப்பாங்க. நான் அரிசி ரொம்ப ஊற வைக்கிறதுனால 1க்கு 1.25 வைக்க போறேன். சோ 2 கப்பு அரிசி, 2 கப்பு அரிசிக்கு 3.5 கப்பு வரும். நான் 3 கப்பு இப்போதைக்கு சூடு பண்றதுக்காக கெட்டில்ல ஊத்திக்கிறேன். கரெக்டா பாத்திரத்துல ஊத்தும் போது சூடு பண்ணிக்கிறேன். இப்ப வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதா இருக்கிறதுனால. தக்காளி வந்து 7 எடுத்திருக்கேன், அதுவும் சின்ன சின்னதா இருக்கு. வெங்காயத்தை முதல்ல சீக்கிரமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இருக்கிறதுலே ரொம்ப காண்டான விஷயம் தெரியுமா, இந்த வெங்காயத்தை உரிச்சு கட் பண்றது. அதுவும் சின்ன சின்னதா இருக்கிறது. இப்ப டைம் இல்ல, அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும், சிக்கன் ஒரு 1/4 மணி நேரம் கழுவணும், வெங்காயத்தை கட் பண்ணி அதை வதக்கி எடுத்து போட்டுட்டு இருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ண வேணும். கட் பண்ணி வச்சுட்டு ஒன்னா போட்டோமா, வேக வச்சோமா, ஓரமா உட்காந்தோமா, அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லி யோசிச்சேன். சக்கரை உரித்ததுதான் இந்த ஞானம். ஓ, நீ அப்படி வரியா? எனக்கு ஒரு வியாதி இருக்கு. வெங்காயம் வந்து கிளீனா வந்தாதான் எனக்கு கட் பண்ண பிடிக்கும். மேல இந்த மாதிரி சிலிப்பிலியாக ஏதாச்சும் இருந்தாலும் மொத்தம் ஊத்தி போட்டுருவேன். வெங்காயம் வீணா பண்ணுவாங்க. என்ன சொல்றா பாருங்க, கம்மி கட்ட கடையில 1000 போடுறாங்க. அதே அதுதான். எழுதவே 11 தான். ரொம்ப நாள் கழிச்சு 11 நம்ம எப்படி தூங்கி இருக்கேன். இப்ப இதுலதான் நான் செய்ய போறேன். இதுல நான் வந்து எண்ணெயை ஊத்த போறது இல்ல. பட் இருந்தாலும் இந்த பாத்திரம் வந்து லைட்டா அடி பிடிக்கும். அதனால வந்து எண்ணெயை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். 10 வாட்டி ஸ்ப்ரே பண்ணிப்பேன்னு வச்சுக்கோங்க. நான் பவுன் பண்ணல முடிச்சுட்டு என்னுடைய கேமராமேன் வந்து கொஞ்சம், நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறதுனால அவர் கொஞ்சம் கடுப்பாகிறாரு. தக்காளியே கடுகு எடுத்துக்கிறேன். செஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா 1/2 மணி நேரம் அடுப்புல எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆக மொத்தம் 3/4 மணி நேரம். தக்காளி சும்மா ரஃபா சாப் பண்ணிக்கிறேன். தக்காளி, புதினா ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 7, 3 பிரியாணி இலை, கொஞ்சமா பட்டை, இது பேர் என்ன, பட்டை, ஒரே ஒரு அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, பாதி எனக்கு தெரிஞ்சு இந்த டைம்ல வந்து நம்ம கெட்டில வந்து ஆன் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்,
நான் முன்னாடியே அரைச்சு வச்சிருப்பேன். உப்பு, பச்சை மிளகா, மஞ்சள் தூள் 3ம் போட்டு அரைச்சி ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அடுத்து இது வந்து வீட்ல போட்ட தயிர். கொஞ்சம் வீட்டுல எப்படி போடுவாங்க தயிர்? வீட்டுல கொஞ்சம் தயிர். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாப்பிடுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி தொக்கடிக்கிற. யூ ஆர் ரியலி a god gifted child. வீட்ல உர போட்டு வச்ச தயிர். அப்பப்ப கை கழுவுற பழக்கமா இருக்கு. இது வந்து மிளகாய் தூள். வெறும் மிளகாய் தூள். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கேன். சால்ட் போடுறேன். ஏன்னா உப்பு வந்து அடுப்புல எடுத்து வைக்கிறது முன்னாடி கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்காக சீக்கிரம் கரையணும்னு சொல்லி. இது வந்து வீட்ல அரைச்ச பிரியாணி மசாலா. அது ஒரு 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் சுட்டு டப்பா தூக்குவா. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுட்டேன். எனக்கு அளவு தெரியும். வீட்டு மிளகாத்தூள். இதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் தான். மிளகாத்தூள் கம்மியா. ஏன்னா பச்சை மிளகா நிறைய போட்டிருக்கேன் நான். ஒரு 7 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா நாங்க காரம் கம்மியா தான் சாப்பிடுவோம். இதுக்கு 7 பச்சை மிளகாவே அதிகம். பிரியாணி கறி எதனா மிஸ் பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிரியாணி தேவையான எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டாச்சு. அடுத்து இது பண்ணிக்கலாம். ஏன் சார் அழுகுறீங்க? முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அரிசிங்க ஒரு கரெக்டா கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் ஊறி. நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவா பண்றேன். ஏன்னா ஆபீஸ் போனதை அறக்க பறக்க பண்றேன். அதனால தண்ணி சூடாகி இருந்துச்சு. கரெக்டா 1க்கு 1.5 கப் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 3 கப்பு சுடுதண்ணி வச்சிருக்கேன். ஒரு வேலை பத்தலைன்னா சுடுதண்ணி ஆட் பண்ணிட்டேன். இதுல வந்து இப்ப நான் சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பாத்துக்கிறேன். உப்பு ஓகேவா, காரம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஸ்மெல் ஓகே தான். இந்த பாத்திரம் இந்த அளவுக்கு அரிசி பிடிக்குமா எனக்கு தெரியல. நான் எலக்ட்ரிக் செஞ்சதில்ல. எங்க வீட்டு குக்கர் வந்து அடி பிடிக்கும். அதனால அதையும் நான் போடல. உப்பு கம்மியா இருக்கு. காரம் எங்களுக்கு ஓகே. உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து சால்ட் வாங்க மாட்டேன். கல்லுக்கு வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதுல கருவேப்பிலை போட்டு அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கிறதுனால நான் கை வச்சுதான் எடுத்து வைப்பேன். சம்டைம்ஸ் ஸ்பூன் போட்டு எடுப்பேன். அவ்வளவுதான். இப்ப இதெல்லாமே யூஸ் பண்ணி வச்சா சிக்கன் ஆல்ரெடி நிறைய மஞ்சள் போட்டு கிளீன் வச்சிருக்கேன். அதனால நான் இப்ப இதுல மஞ்சள் தூள் போடல. அண்ட் ஒன் மோர் திங், நான் இது வரைக்கும் பிரியாணி செஞ்சதில்லை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் பிரியாணி. ஆமா, பெரிய டீச்சர் இப்ப போடி வேலைய பாத்து. எனக்கு தெரிஞ்சு இது பாத்திரம் வந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன். திரும்பி ஒரு ரவுண்ட் நான் மாத்திர மாதிரி தான் இருக்கு. சோ இப்ப நான் இதை என்ன பண்ண போறேன்னா ஸ்லோ குக். ஏன்னா எண்ணெய் ஊத்தல, எதையுமே வதக்கல. அதனால தூக்கி அடுப்புல வச்சு கீழே ஆன் பண்ணி வந்துட்டேன். அடுப்பையே ஆன் பண்றேன். ஓகேவா, போட்டு மேல இந்த வெயிட்ட தூக்கி வச்சிருக்கேன். ஓகேவா, கரெக்டா 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து அதில் போட்டு வைக்கிறதுக்கு 1/2 hour அது அடுப்புல இருக்க போகுது. 15 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி கிளறி விடுறேன். ஏன்னா பாத்திரம் பத்துமா எனக்கு தெரியல. அந்த டைம் வந்து அதை இன்னும் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் வரைக்கும் கரெக்டா 5 மினிட்ஸ் ஹை ஃபிளேம்ல இருக்கணும். அப்புறம் பேலன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஓபன் பண்ணி ஒரு கிண்டி திரும்பி ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுப்பாரு. அப்படியே ஓரமா இருக்கு.
சோ அது வேகிற டைம்ல இதுக்கு சைட் டிஷ்ஷா இப்ப முட்டை தான் செய்ய போறேன். முட்டை முக்கா அளவு 90% முழுகிற அளவுக்கு தண்ணிய ஊத்தி தூக்கி அடுப்புல வச்சு அதுல கொஞ்சோண்டு கல் உப்பை தூவிட்டு இதுலயே ஒரு கையை கழுவிட்டு அடுப்பை பத்த வச்சு இவனையும் கரெக்டா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சா நல்லா தண்ணி சூடாயிடும். அப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிட்டா முட்டை ஒண்ணும் இடிச்சுக்காது, உடையாது. ஓகே, நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்கல. கரெக்டா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சோ உள்ள அந்த தண்ணி சூடா இருக்கும், சிம் பண்ணிட்டேன். முட்டையும் தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமா ஃபிளேம் கம்மி பண்ணிடுறேன். இப்ப அது பாட்டு வேகும். சோ அந்த கேப்ல வயிற்ற கம்மி காய போடக்கூடாதுல்ல, அதனால அவருக்கு 3 எனக்கு லெமன் சோடா. எனக்கு வந்து ஆல்ரெடி பாதி லெமன் எடுத்துருக்கேன், அங்கே எடுத்து ஆண்டாயிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் உப்பு போதும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. டைம் ஒரு ஸ்பூன் மாதிரி நெய் வச்சிருக்கேன். சரியா, முந்திரி வந்து ஒரு 15 முந்திரிய சும்மா லைட்டா தட்டி வச்சிருக்கேன். கரெக்டா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சோ 15 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓபன் பண்ணேன்னு சொன்னல, சோ இதை இப்போ ஓபன் பண்ணேன். அரிசி உள்ள கத்திரிக்காய் எண்ணெய். இந்த பச்சை மிளகா ஒண்ணு மட்டும் ஓபன் பண்ணதை தூக்கிட்டு வெளில வருது. இப்போ அடி பிடிச்சிருக்கா என்னன்னு செக் பண்றதுக்காக தான் ஓபன் பண்ணேன். அடி இன்னும் பிடிக்கல. சும்மா அப்படியே மேல இருக்க கீழே இருக்கிறது மேலேயும் மேல இருக்கிறது கீழேயும் அப்படியே தள்ளி விட்டுறேன். இதுல வந்து முந்திரியை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை போடப்பேன். அதுக்குதான் அதுல எண்ணெய் எதுவும் ஊற்றல, நெய் ஃபிளேவருக்கு மட்டும் கொஞ்சமா போடப்பேன். அண்ட் வந்து முந்திரி கொஞ்சம் போட்டா அப்புறம் எனக்கு தோணுச்சு, வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா ஸ்டார்டிங்ல நெய் ஊத்தி கிளறி தூக்கி அடுப்புல வச்சு அவசரத்துக்கு கையில கத்தி தான் கிடைக்குது. பண்ணிதான் அப்படியே ஒரு நிமிஷம் இது நல்லா ஸ்லோவா ரோஸ்ட் பண்ணலாம். அப்பதான் வந்து ஒரு மாதிரி கஞ்சியா இருக்கும் உங்களுக்கு. நானே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இது நான் சிக்கன் ரெடி பண்ணவே இல்லை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. கரெக்டா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. சோ ரொம்ப கிண்டல. திரும்பி மூடி போட்டு கரெக்டா 35ல வச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணது 20ல இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும். கரெக்டா 20 மினிட்ஸ் ஓடி இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும். அப்பனா ½ அன் ஹவருக்கு 50ல வரும். சோ 50ல வரட்டும். வேகம்னா இன்னும் கொஞ்சம் டைம் வரும். ஓகே, திரும்பி வரட்டும். கரெக்டா கரெக்டா அடுப்புல வச்சு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு தெரியல எனக்கு. லைட்டா ஆனா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு. டேஸ்ட் பாரு.
கரெக்டா இருந்தது. உப்பு காரம் கரெக்டா. ஓகேவா? நாட் ஓகேவா? நல்லா இருக்கு. சரி, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதே சூடுல ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்க, அப்படியே மேல வெயிட் போட்டு. அவ்வளவுதான், இதை எடுத்து வச்சு சாப்பிட்டோமா? சுடே வீட்டு பிரியாணி டேஸ்ட். மசாலா அதிகமா இல்ல. ஏன்னா நாங்க காரம் கம்மியா தான் சாப்பிடுவோம், ரொம்ப கம்மியா சாப்பிடுவோம் நாங்க எங்க வீட்டுல எல்லாருமே. அதனால எங்களுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா இருக்கு. முட்டையும் சூப்பரா இருக்கு. ஓகே, நாளைக்கு சமைப்போம். Ta-da!